ஆன்மீகம் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது என்ன? எப்படா நமக்கு நல்லது நடக்கும்? பட்ட கஷ்டங்கள் எப்போ தீரும்? இன்னைக்கு நல்லது நடக்குமா? இந்த வாரம் நல்லது நடக்குமா? அல்ல இந்த மாதமாவது நல்லது நடக்குமா? அட இந்த வருஷமாச்சும் நல்லது நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டங்களை நினச்சி நினச்சி வேதனைப்படக்கூடிய நாம் எப்படா சந்தோஷமான நாள் நம்மளோட வாழ்க்கையில் வரும் அப்படின்னு நினச்சிட்டு கவலையை மறைச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறது போல் நடிச்சிட்டு இருக்கிற நிலைமை எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தா, நாம் என்ன நினைக்கிறோமோ அதற்கு எதிராக மாறான வாழ்க்கையை தாங்க இந்த கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. இந்த கடவுள் நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருன்னா, நாம் ஒரு அடி மேலே ஏறினா வச்சுக்கோங்களேன், பல அடி சறுக்கிட்டு கீழே விழுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுறாரு. ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுட்டோமா வச்சுக்கோங்களேன், உடனே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம பல தடவை கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில் நடத்திடுறாரு இந்த கடவுளுங்க. இவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள் இதெல்லாமே நம்மளோட வாழ்க்கையே மாறிடுமோ அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லைங்க. இது எல்லாம் நிரந்தரமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிரந்தரம் கிடையாதுங்க. கடவுள் எப்போவுமே யாரை ரொம்பவும் பிடிக்குதோ அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுப்பாருங்க. யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு ரொம்பவும் நல்லதை பண்ணுவாராம். ஆனாலும் நல்லது நினச்சி அந்த பிடிக்காதவங்க நன்மை செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக கைவிட்டுடுவாருங்க. ஆனால் ரொம்பவும் யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் தருவாராம். அது ஏன்னா இவ்வளவு கஷ்டத்துலேயும் இவங்க நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்மளை சோதனை செய்கிறது தானாங்க. அவ்வளவு கஷ்டங்களையும் நம்ம எப்படி தாங்கி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நமக்கு வைக்கிற பரிச்சை தாங்க நம்மளோட வாழ்க்கையே. அதில் நாம் தேறி வந்துட்டா கண்டிப்பாக நல்ல அருளை இறைவன் நமக்கு தருவாருங்க. இந்த கடவுள் நமக்கு வேதனையை தரதே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தாங்க. அது என்னன்னா, நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக இருந்த வச்சுக்கோங்களேன், நமக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் வரப்போ ரொம்பவும் நொறுங்கிடுவோம். அந்த மாதிரியான நம்ம ஒரேடியாக நொறுங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதல்லையே நமக்கு கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே தாங்கிக் கொள்ள மனப்பக்குவத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்மளோட வாழ்க்கை இப்படி அமைச்சு தராரு. மேலும் இதில் நம்ம தேறி வந்துட்டா கண்டிப்பாக நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் இனிமையே கடவுள் கொடுக்கும்போது நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த சந்தோஷங்களை நிலைக்க வைக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நாம் கொண்டு போக முடியுங்க நம்மளோட வாழ்க்கையை. நாம் நம்மளோட வாழ்க்கை ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்போம். மேலும் நம்மளோட அம்மா அப்பாவை எடுத்துக்கோங்களேன், அவங்களோட கதையை நீங்கள் கேளுங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவங்களோட வாழ்க்கையை உயர்த்தினாங்க அப்படின்னு கேட்டிங்களா, நம்மளோட கஷ்டங்கள் கண்டிப்பாக நமக்கு பெருசாக தெரியவே தெரியாதுங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ அடிபட்டு நொந்து எப்படி நம்மளை குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு அதில் ஒவ்வொரு அடியிலுமே என்ன தெரிஞ்சுக்கிட்டு, மேலும் நம்மளோட வாழ்க்கை நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்பட்டு நம்மளோட வாழ்க்கையவே உயர்த்திருப்பாங்க. அதற்கு முன்னாடி நாம் படுற கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் தாங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை கூட கேட்டு பாருங்கள், உண்மையிலேயே அவங்க சொல்கிறத கேட்டிங்களா? நீங்கள் உங்களது வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுவீங்க. அந்த மாதிரி கஷ்டங்களே படமாட்டீங்க. இதை தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மன தைரியமே தனியாக உங்களுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நடுத்தர வயதில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே, அவங்களது வாழ்க்கையை அவங்களே திரும்பி பார்த்தா தெரியுங்க, எவ்வளோ விஷயங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு வருங்க. இந்த கஷ்டங்கள் எல்லாமே இறைவன் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளோட வாழ்க்கையை நாம் கரெக்டாக உயர்த்துவோமா, சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்குவோமா, கஷ்டம் இருக்கும்போது இவ்வளவு திட்டுறானே, இன்பமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு இந்த கஷ்டங்கள் எல்லாமே கடவுள் நமக்கு வைக்கிற சோதனை தாங்க. அதில் முன்னேறி வந்த நம்ம பெற்றவங்களை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே பல இன்னல்களையுமே நம்ம தவிர்க்கலாம். தேவையில்லாத மன கஷ்டத்துலேருந்து நம்ம வெளிவரலாம். மேலும் ஒருத்தரோட வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் காரிய தடையாகவே ஆயிட்டுருக்கு, இதுலேருந்து எப்படா வெளிவருது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களா, நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தாங்க. ஏன்னா தொழில், குடும்பம், வியாபாரம் இதில் அனைத்திலும் ஏற்படும் காரிய தடைகளை விளக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு நிச்சயம் இருக்குங்க. மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயும் முருகப்பெருமானுக்கு போற்றி என பதிவிடவும் செய்யுங்க. முருகனது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். மேலும் பிறந்திருக்கும் ஜூலை மாதம்
சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மம் ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தா எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றது போல் எதை கண்டுமே கலங்காமல் எந்த ஒரு செயலையுமே துணிச்சலாக எதிர்த்து நின்று வெல்லக்கூடிய இயல்புடைய குணம் கொண்டவங்க யாருன்னு பார்த்தா சிம்ம ராசிக்காரங்க தாங்க. இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் இதுவரைக்கும் இருந்த கவலைகள், ரொம்பவும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி வெறுத்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா இதுவரைக்கும் இருந்த அனைத்து வீண் மன கவலையுமே உங்களை விட்டு ஓடிடுங்க. ஆனாலும் எதிர்பாராத செலவு ஏற்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களோட முயற்சியில் தடையை ஏற்படாமல் இருக்க நீங்கள் அந்த செயல்களை எல்லாமே திட்டமிட்டு செயலாற்றுனீங்களா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியுங்க. மேலும் நீங்கள் இந்த மாதம் இடம் விட்டு வெளியூரில் வேலை சம்பந்தமாக தங்குவதற்கு கூட நேரிடலாம். எதிலுமே ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு நிலவுங்க. பெண்களுக்கு எல்லாம் எந்த முயற்சி செய்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனாலும் பெண்களுக்குமே வீண் மனக்கவலைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களிலுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் சாதாரணமாக ஏதாவது பேச போனால் கூட அதில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு உங்களையே குறை கூற முடியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தைகளையுமே கவனமாக பேசணுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்யோன்யம் கொஞ்சம் குறைஞ்சி காணப்படுங்க. ஏன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் என்ன செய்யலான்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. உங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் எல்லாமே நீங்கள் சொல்கிறத கேட்டு அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக அன்பாக பேசுங்க. மேலும் எடுத்த காரியத்தை உங்களுக்கு சாதகமாக முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் சாதுரியமாக நகர்த்துனீங்களா கண்டிப்பாக அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு தீராத பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னா அடுத்தவங்களோட பிரச்சனையில் தலையிட்டு மாட்டிக்கிறது தான் உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைக்குரிய வேலையாகவே இருந்திருக்கும். இந்த மாதம் கண்டிப்பாக அடுத்தவங்களோட பிரச்சனையில் நீங்கள் தலையிடுறத கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்ககிட்ட வந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. சிம்ம ராசியில் இருக்க உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்க எல்லாமே போட்டிகள் நிறையவே நிலவுங்க. போட்டி பொறாமை ஏற்கனவே இருக்குங்க. இந்த மாதம் அது சற்று உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. உங்களது வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் கடுமையாக பேசுகிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் கனிவாக பேசுங்க. மேலும் கனிவை நீங்கள் பேசி வாடிக்கையாளர்களை கவர்ந்தால்தான் உங்களது வியாபாரம் நல்லபடியாக இருக்குங்க. மேலும் லாபம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைஞ்சி காணப்படும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் நான் கொடுத்த காசை அவங்க திருப்பியே தரமாட்டேங்கிறாங்க. எத்தனை முறை கேட்குறது, எத்தனை தடவை கேட்குறது, என்னோட பணம் எனக்கு திரும்பி வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் அமைஞ்சிருக்குங்க. இந்த முறை நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பணத்தை கேட்டிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு தரக்கூடிய எண்ணம் இருக்குங்க. அந்த பணத்தை உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி தந்துடுவாங்க. இது ஒரு சாதகமான பலன் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எதிர்பார்த்ததை விட லாபம் குறைஞ்சாலும் கூட பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும் மாதம் தாங்க இந்த மாதம் உங்களுக்கு. சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்திருக்கும் ஜூலை மாதம் என்ன பலன்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க. எந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையுமே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதம் உங்களோட மனதில் இருந்த சோர்வு நீங்கி நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக காணப்பட போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று கூடிய விரைவில் வந்தடையுங்க. உங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். உங்களோட நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் மூலம் உங்களுக்கு பெரிய உதவிகள் எல்லாமே கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை காணக்கூடிய மாதம்னே சொல்லலாங்க.
வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு இதுவரை இருந்தது போலவே நன்றாக இருக்குங்க. புதிய வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உற்சாகமாக இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத சாதகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த காரியங்களை எல்லாம் செஞ்சீங்களா உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க. நீங்களுமே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதாக அமையுங்க. அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. எடுத்த காரியம் அனைத்துமே கைகூடுங்க. உங்களோட விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை அமையுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த அனைத்து மறைமுக எதிர்ப்புகளுமே விலகிடுங்க. பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையுங்க. கடன் விவகாரங்களில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் ஏற்படும் மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் நம்மளோட வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுட்டு அதற்கான காரியங்களை எடுத்து நாம் நடத்திட்டு வருவது மூலம் நல்ல பலன்களை அடைய முடியுங்க. மேலும் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே விலக தொடர்ந்து முருகப்பெருமானின் வழிபாடை மேற்கொண்டுட்டு வாங்க. முடிஞ்சால் முருகன் கோவிலுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் படித்து வருவதன் மூலம் நம்மளோட வாழ்க்கை வளமானதாக முருகன் அருளால் மாற முடியுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் முதல் தடவை நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.